அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பசங்க எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இவனுங்க என்னமோ இழுக்க இழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சிலேப்பி மீன்களாவே மாட்டிட்டு இருக்குங்க. இவனுங்க மத்த தீனி எதுவும் போட்டு பிடிக்கலாம் இல்லைங்க. வெறும் மண்புழுவை மட்டுமே கோத்து தூண்டில்ல கோத்து பிடிச்சிட்டு இருக்காங்கங்க. எவ்வளோ இழுத்தாலும் சரிதாங்க. இவனுங்களும் சலிக்க மாட்றானுங்க. அந்த மீன்கள் வந்து கொத்துறதையும் நிறுத்த மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, வெறும் சிலேப்பி மீன்களா மாட்டுறது மட்டும்தாங்க வருத்தம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம போட போட மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரே ஒரு சென்னல் மீன் மாட்டிருக்குங்க. இதை வந்து ஒரு சில ஏரியாவில் பனைமட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் பனைமரம் கூட ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த மீனையும் பிடிச்சி தண்ணி உள்ளார தூக்கி போட்டாப்புலங்க. இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் மாட்டுறது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து திரும்பி குளத்து உள்ளார போட்டுறாங்க. ஏன்டான்னு கேட்டால் அது சின்ன மீனை பிடிச்சிட்டு போய் நம்ம என்ன செய்ய முடியும், அது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரிடா, இவ்வளோ பிடிக்கிறதுல அது ஒன்றாவது செய்கிறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த மீன்களில் என்னென்ன எவ்வளோ மீன்கள் மாட்டினாலும் அந்த வெறும் சிலேப்பின்றது ஒன்று மட்டும்தாங்க நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கானுங்கன்னா 1.5 to 2 கிலோ அளவுக்கு வெறும் சிலேப்பி மீன்கள்ங்க. தண்ணியில் தான் வச்சுருந்தானுங்க. ஆனால் அப்படி இருந்தும் வந்து மீன்கள்லாம் செத்துடுச்சுங்க. ஏன்னா வெய்ய ஓவர்ன்றதுனால ஒன்றுமே எங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி மீன்பிடி வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா.